மிகவும் அழகா ஏன் விழித்திருக்கிற அனுபவத்தை குறித்து இங்க எழுதுறார் என்றால், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு பொதுவான எதிராளியானவன் யாரு? பிசாசானவன். அவன் என்ன செய்யறானா, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறான்? சுற்றி திரிகிறவனாய் இருக்கிறான். ஆகையால நாம் என்ன செய்யணும்? விழித்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எவனை விழுங்கலாமோ என்று, எந்த சோதனையில அவனை சிக்க வைக்கலாம், எந்த பாவத்துல விழ வைக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு வேறு சத்தியத்துக்கு மாறான போதகத்துக்குள்ள அவனை இழுத்துக்கிட்டு போகலாம் என்று சொல்லி என்ன செய்யறான்? வகை தேடி என்ன செய்யறான்? சுற்றி திரிகிறவனாய் அவன் இருக்கிறான். ஆகையால நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்? விழித்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல தேவமனிதனாகிய பேதுரு எழுதுகிற நிருபத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நாம் கவனிச்சோம். இன்னொரு காரியத்தை கவனிப்போம். ஏன் விழித்திருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துடைய 42ஆம் விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ள. ஏன் விழித்திருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது என்றால், முதலாவதாக எவனை விளங்கலாமோ என்று பொல்லாத எதிராளியான பிசாசானவன் என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றி திரிகிறதுனால நாம் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. அடுத்தபடியாக இரண்டாவது குறிப்பாக நாம் கவனிச்ச காரியம், இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய இரண்டாம் வருகையிலே என்னது? அந்த நிமிஷத்தை, அந்த நாளிகையை யாரும் அறியாதபடியினால நாம் என்ன செய்யணும்? விழித்திருக்கிறவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஆமென். எனவே இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நிமித்தமாக நாம் விழித்திருக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு மிகவும் தெளிவாய் போதிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பொல்லாத சத்துருவானவனுடைய மிகப்பெரிய அவனுடைய நோக்கம் என்னன்னா, அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட இந்த சபையாகிய சங்கம் எங்க போயிடக்கூடாது? அந்த மகிமைக்குள்ள போயிடக்கூடாது, அந்த ராஜ்யத்துக்குள்ள போயிடக்கூடாது, நித்திய ஜீவன் என்ன போயிடக்கூடாது, அவங்க பெற்றக்கூடாது. அவருக்கு தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறது வாடாத ஜீவ கீடத்தை என்ன செய்யக்கூடாது? பெற்றக்கூடாது என்பதற்காக பல வகையில அவன் உங்களை வஞ்சிக்கும்படி என்ன செய்யறான்? அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருப்போமையானால் அவனுடைய எந்த தந்திரமோ அது நம்மை ஒரு சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க. ஆவியிலே எப்பொழுதும் விழித்திருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நாம் பகல் காலத்திலே கர்த்தர் நம்மை பணி செய்ய பணிக்கிறார். இரவை தேவன் நமக்கு ஆயத்த பண்ணி வைத்திருப்பதற்கு, நாம துயில் கொள்வதற்காக தான், ஓய்வு எடுப்பதற்காக தான். ஆனாலும் அப்பொழுதும் நாம் என்ன செய்யணும்? நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா.